பகவானிடத்தில் ரொம்ப நெருக்கமாக ஆனால் அதுவும் கர்வம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அதை போலத்தான் இப்போ யாதவர்களுக்கு அகங்காரம் அதிகமாயிற்று. அதனால் பிரம்மா தெரிவித்தார், யாதவர்களும் இந்த உனக்கு நெருக்கமானவர்கள் அனைவரும் அழிந்து விட வேண்டும். நீ புறப்பட்ட பிறகு இவர்கள் உலகத்தில் இருந்தால் உலகத்தை இவர்கள் துன்புறுத்த தொடங்கி விடுவார்கள். துரியோதனால துன்பம், கம்சனால துன்பம்னு சொல்லித்தான் உன்னை பிறக்க சொன்னோம். நீ பிறந்த உடனே யாதவர்களே துரியோதனனை போல கம்சனை போல ஆகிவிட்டார்கள். அப்ப இனிமேல் அவர்கள் இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். சரின்னு கண்ணன் ஒப்புக்கொண்டார். அழகான ஒரு நாடகம் ஆடினார். யாரோ சில பிள்ளைகள் ஒரு ரிஷி தவம் செய்யக்கூடிய இடத்திலே சென்று அவர்களை தொல்லை செய்தார்கள். அந்த ஒரு பையன் ஒரு பிள்ளைக்கு பெண்ணை போல் வேடமிட்டு அவன் கர்ப்பமாக இருப்பது போலே அவனுக்கு வேஷமிட்டு ரிஷிக்கு முன்னால் கொண்டு போய் இந்த பெண்ணுக்கு பிரசவமாக போகிறது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கா, அதனால் நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும்னு ரிஷியிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அவர் ஞான கண்ணால் பார்த்தார், இது ஆண் பெண்ணே அல்ல, அவனுக்கு வேஷமிட்டு இருக்கிறார்கள்னு தெரிந்து போய்விட்டது. அதனால் அவர் கோபத்திலே அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். உனக்கு ஒரு உலக்கை பிறக்கும்னு தெரிவித்தார். அவன் அந்த இதை திறந்து பார்த்தா உடனே ஒரு உலக்கை தான் விழுந்தது. அதனால் பயந்து போயிட்டான். எல்லாரும் உடனே அரசனிடத்தில் போயிட்டு இந்த மாதிரி ரிஷி சாபம் கொடுத்தார், நாங்கள் ஆண் பிறக்குமா பெண்ணு பிறக்குமான்னு கேட்டோம். ஒரு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையால் உங்கள் குலமே அழிந்து போகும்னு ரிஷி சாபம் கொடுத்து விட்டார், பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே அரசன் என்ன பண்ணார், உலக்கையில் ஒரு இரும்பு பகுதி இருந்தது, ஒரு மரப்பகுதி இருந்தது, ரெண்டையும் பிரித்தார். இரும்பு பகுதியை துண்டு துண்டாக வெட்டி கடலை தூக்கி போட்டுட்டார். மரப்பகுதியை நன்னா அரைத்து பொடியாக்கி கடலிலே தூக்கி எரிந்து விட்டார்கள். இது ஒரு பக்கம் பண்ணிட்டார். அப்போ முடிஞ்சு போச்சு, நமக்கு இனிமேல் எந்த அழிவும் கிடையாது, ரிஷியினுடைய சாபம் வீணாகி போனதுன்னு முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் என்னாச்சு, அந்த மரத்துகள்களை எல்லாம் எடுத்து கடலில் போட்டாலும் இல்லையோ, அது அனைத்தும் ஒரு இடத்திலே கரையிலே சேர்ந்தது. அங்கிருந்து தான் பெரிய பெரிய புற்கள், கோரை புற்கள் எல்லாம் வளர்ந்து ஆளை விட ஒசரமாக ரொம்ப கெட்டியாக, அதால் வெட்டினா ரத்தம் வர அளவுக்கு ஒரு கத்தியை போல புற்கள் வளர்ந்து கிடந்தன. இது மரப்பகுதியாலே. அதே போல் ஒரு இரும்பு பகுதி இருந்தது. அந்த இரும்பு பகுதியை ஒரு மீன் விழுங்கியது. அந்த மீனை ஒரு வேடுவன் தான் பிடித்தான். அதுக்குள்ளே இருக்கிற அந்த இரும்பு பகுதியை எடுத்து தன்னுடைய ஒரு அம்பு, அந்த அம்பினுடைய நுனியிலே வைத்துக்கொண்டு வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தலாம்னு வைத்து கொண்டார். அப்போ மரப்பகுதி ஒரு பக்கம் புற்களாக வளர்ந்து கிடக்கிறது, இரும்பு பகுதி ஒரு வேடுவனிடத்திலே உள்ளது. கண்ணன் இதெல்லாம் பார்த்தார். சரி, இப்போ சரியான சமயம் வந்துவிட்டது, இவர்களை அழித்து விட வேண்டும்னு முடிவு பண்ணி அனைவரையும் பிராபாச க்ஷேத்திரம்னு பெயர், அந்த இடத்துக்குத்தான் யாதவர்கள் அனைவரையும் வர சொல்லுகிறார். இதெல்லாம் துவாரகையில் நடக்கிறது. யாதவர்களுக்கு கண்ணன் ஆணையிடுகிறார், இனி இங்கு இருக்க வேண்டாம், நாம் அனைவரும் பிராபாச க்ஷேத்திரத்துக்கு செல்லுவோம்னு சொல்லி அனைவரையும் அனுப்பிவிட்டார். அங்கு போன உடனே அவர்கள் இரவு கள்ளு குடித்து விட்டு ஒருவருக்கொருவர் சண்டை போட தொடங்கினார்கள். ஒருத்தருக்கு நான் தான் பெரியவன்கிறார், இன்னொருத்தர் நான் தான் மகாபாரத போர்லேயே கண்ணனுக்கு பக்கபலமாக இருந்தேன்னு ஒருத்தர் சொல்கிறார். சண்டை போட தொடங்கினார்கள். கையால் சண்டை போட்டு மாடலை, பக்கத்தில் இருந்த புல்லையெல்லாம் பிடிங்கிண்டா. அந்த மரத்துகள்லேருந்து வளர்ந்த புற்கள் அங்குதான் இருந்தன. அதை பிடுங்கி கொண்டு ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு யாதவர்கள் மிச்சமே இல்லாத அளவுக்கு அனைவரும் இறந்து போனார்கள். இப்போ ஒரு பக்கம் சாபம் பலித்து விட்டது. ஆனால் கண்ணன் பார்த்தார், எது குலம் அழிய வேண்டும்னு தானே ரிஷியினுடைய சாபம், எது குலத்தில் தானே நானும் ஒருத்தன், அப்போ நானும் இந்த சாபத்தால் அழிந்தால்தான் ரிஷியினுடைய வாக்கியம் உண்மையாகும். கண்ணனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வார்த்தை பொய்யாக போனால் கூட கவலைப்பட மாட்டார். தன்னுடைய பக்தன் ஒரு வார்த்தையை சொன்னான் என்றால் அது பொய்யாக போகவே கூடாது. பிரஹ்லாதன் இது ஒரு தூணை காட்டி பகவான் இங்கு இருக்கிறார்னு சொன்னால், வேற ஒரு தூணிலிருந்து நரசிம்மன் ஹிரண்யகசிபு அழித்திருந்தால் என்ன பிரஹ்லாதனை ரட்சிக்க முடியாதுன்னு தாராளமாக வரலாம். அது ஏன் அந்த தூணிலிருந்து வந்தார்னால், இல்லாட்டா பிரஹ்லாதன் பொய் சொன்னான்னு ஆயிடுமா. ஹிரண்யகசிபு கேட்ட போது ஆமாம் இந்த தூணில் கண்ணன் உண்டு, பகவான் உண்டுன்னு பிரஹ்லாதன் சொல்லி, பகவான் வேறு ஒரு தூணிலிருந்து வந்தால் ஹிரண்யகசிபு அழித்து விடலாம், தர்மத்தை நிலைநாட்டலாம். ஆனால் இடையில் பிரஹ்லாதன் பொய் சொன்னவனாவான். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னு சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். எந்த தூணை கைகாட்டினானோ அங்கிருந்து பிறந்தாராம் பக்தனுடைய வார்த்தையை உண்மையாக்குவதற்காக. அதே போல இப்போ ரிஷி கொடுத்த சாபம் உண்மையாகணும்னால் அந்த உலக்கையாலே கண்ணனுக்கும் அழிவு ஏற்பட வேண்டும். இதெல்லாம் இப்போ மேலே நடக்க போகிற கதையை சொல்லிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் தான் இந்த உரையாடல் நடக்கிறது. அதனால் கண்ணன் என்ன பண்ணார், பிராபாச க்ஷேத்திரத்தில் ஒரு மரத்துக்கு அடியிலே போய் அமர்ந்து கொண்டு ஒரு காலை மடித்து மற்றொரு காலை அதற்கு மேலே தூக்கி போட்டுக்கொண்டு அமர்ந்து சயனித்து கொண்டிருந்தார்.
அது தள்ளி இருந்து ஒரு வேடன் அந்த உலக்கையினுடைய இரும்பு பகுதியை தன்னுடைய அம்புல வச்சுட்டு சுத்தின்னு இருந்தானே, அந்த வேடன் இதே பிராபாச க்ஷேத்திரத்துக்கு வந்தான். வந்த உடனே தொலைவில் இருந்து பார்த்தால் கண்ணனுடைய திருவடி ஒரு மான் குனிந்து இருப்பது போல் இருந்துதான். ஏதோ மான் தான் இங்கு தான் மேய்ந்து கொண்டிருக்கிறது நினைத்து அந்த அம்பை எய்தான். அந்த இரும்பு நுனி கண்ணனுடைய விரலிலே பட்டது. அதையே வியாஜமாக கொண்டுதான் பகவான் திரும்பவும் வைகுந்தத்துக்கு போனார். உடலை விடுவதற்கு ஏதோ ஒரு சாக்கு வேணுமோ இல்லையோ, திடீரென்று முடித்து கொள்ளாமல் ரிஷியும் சாபம் கொடுத்து விட்டார், அதையும் உண்மையாக்கணும். அதனால காலில் அம்பு தைத்ததுக்காகலாம் பகவானுக்கு உயிர் போகணுங்கிற தேவையே கிடையாது. ஆனால் அந்த அம்பையே ஒரு காரணமாக கொண்டு தானும் வைகுந்தத்துக்கு செல்ல போகிறார். இந்த எல்லா திட்டத்தையும் தீட்டிவிட்டார் கண்ணன். பிராபாச க்ஷேத்திரத்துக்கு கிளம்பி செல்லுங்கோள் என்று யதுகுலர்கள் யாதவர்களுக்கும் உபதேசத்தை முடித்து விட்டார். முடிச்சுட்டு திரும்ப துவாரகைக்கு வரும்போதுதான் உத்தவர் குறுக்க வரார். செய்தி கேட்டு ஒரு ரிஷி சாபம் கொடுத்திருக்கிறார், தேவர்கள் எல்லாம் கண்ணனை சந்திக்க வந்திருக்கிறார்கள், எல்லாரும் என்னமோ பிராபாசத்துக்கு கிளம்பி போக சொல்றார், ஏதோ அசந்தர்ப்பம் நிகழப்போகிறது என்று புரிந்து கொண்டு உத்தவர் ஓடி வந்து கண்ணனிடத்திலே கேட்கிறார். தேவதேவேஷ யோகேஷ புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன சம்ஹிருத்யைதத் குலம் நூனம் லோகம் சந்தியக்ஷ்யதே பவான் விப்ரசாபம் சமர்த்தோபி பிரத்யஹன்ன யதீஸ்வரஹா. கண்ணா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன்னுடைய குலத்தையே அழித்து விட்டு நீ திரும்பவும் வைகுந்தத்துக்கு செல்வதாக இருக்கிறாயாமே, இது உண்மைதானா? இந்த சாபத்தை உன்னால மாற்ற முடியாதா? ரிஷி கொடுத்த சாபத்தை இல்லை செய்வதற்கு உனக்கு எத்தனை நாள் போகிறது? ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவர் கேட்கிறார். அதுக்கு மேல் அவருக்கு என்ன கவலை? கண்ணன் புறப்பட்டு போனால் அவனை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுன்னு உத்தவருக்கு வருத்தம். அதைத்தான் தெரிவிக்கிறார். நாகம் தவாங்கிரி கமலம் க்ஷணார்த்தமபி கேசவ தியக்துவம் சமுத்சகே நாத ஸ்வதாம நய மாமபி. அவர் ரொம்ப எளிமையாக கேட்டார். உன்னுடைய திருவடிவாரத்தை விட்டு என்னால் ஒரு க்ஷணம் கூட பிரிந்து இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பக்தியை நீ எனக்கு வளர்த்து விட்ட. நமக்கு பக்தி இல்லாத போது பகவான் திடீர்னு கிளம்பி முக்தி வைகுந்தத்துக்கு செல்லுகிறேன்னு சொன்னால், அப்படியா சரி போயிட்டு வாரோம், ஏதானு வழிக்கு போகிறதுக்கு ஏதானு பணங்காசு வேணுமா, ஜாக்கிரதையாக போயிட்டு வாரோம்னு சொல்லி பகவானை அனுப்பி வச்சுருவோம். அதுவே சிறந்த பக்தன் கண்ணனை விட்டு பிரிந்தால் என்னால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு பக்தி இருப்பார்களோ இல்லையோ. மச்சித்தாக மத்கத பிராணாகான்னு கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். அவனுடைய பக்தர்கள் எப்படி இருப்பார்கள்னால், அவர்கள் பிராணன் தங்க உடம்புக்குள்ளே சுற்றின்னு இருக்காதான், கண்ணன் தான் இவர்களுடைய பிராணனம். கண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள். கண்ணனை விட்டு பிரிந்தால் ஒரு க்ஷணம் ஒரு பகல் கழிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய யுகமே கழிறா போல இருக்குமா. கோபிகைகள் அனைவரும் ஆய்ப்பாடியிலே இருந்தார்கள். கண்ணன் தினமும் மாடு மேய்ப்பதற்கு பிருந்தாவனத்துக்கு போவாரோ இல்லையோ, அவர் ஒரு பகல் கார்த்தால் 6 மணிக்கு புறப்பட்டு பிருந்தாவனத்துக்கு சென்று திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு வரத்துக்குள்ள இவளால் பிரிஞ்சு இருக்கவே முடியாதான். நீ மாடு மேய்க்க போகும்போது ஒரு பகல் 1000 ஊழியாலோன்னு தெரிவிக்கிற. நீ மாடு மேய்ப்பதற்கு போகணுமா, போகாமே இருந்துடலாமே அப்படின்னு கேட்டாலாம் ஒருத்தி. இல்லை, எனக்கு வர்ணாசிரம தர்மம், நான் இடையனாக பிறந்தபடியால் மாடு மேய்த்துத்தான் ஆக வேண்டும், அதனால் போயிட்டு சட்டுன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாராம். அவர் போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த ஒரு பகல் பிரிந்திருப்பது ஒரு பெரிய ஊழிக்காலம். ஊழிக்காலம்னா ஒரு சிருஷ்டி பண்ணி அப்புறம் பிரளயம் நடக்கிற வரைக்கும் இருக்கிற பெரிய காலம் இருக்கே. இப்போ இந்த லீலா விபூதி சிருஷ்டிக்கப்பட்டு உள்ளது. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு இது இப்படியே தானே இருக்க போகிறது. அதைத்தான் ஒரு ஊழிக்காலம்னு சொல்லுவா. ஒரு பகல் கழிவதற்குள்ள ஒரு ஊழிக்காலம் கழிவதைப் போல் பக்தர்களுக்கு இருக்குமாம். அப்போ உத்தவர் கேட்டார், நீ வேற போய்விட்டு திரும்ப வரப்போவது கிடையாது, மொத்தமாக இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறேன்னு சொல்லுகிறாய், என்னால் உன்னை பிரிந்து இருக்க முடியாது. அதனால் ஒரே பிரார்த்தனை தான், என்னையும் உன்னோடு வைகுந்தத்துக்கு அழைத்து சென்று விடு. நயமாமபி நாத ஸ்வதாம நயமாமபி என்று பிரார்த்திக்கிறார். தியக்தும் சமுத்சக தவ விக்ரீடிதம் கிருஷ்ண நிருணாம் பரமமங்களம் கர்ண பீயூஷம் ஆஸ்வாத்திய தியஜந்தி அந்யஸ்பிருஹாம் ஜனஹா. அவர் கேட்கிறார், கண்ணா நீ பண்ணுவது நியாயமே கிடையாது. நாங்கள் அனைவரும் சௌக்கியமாக உலக விஷயங்களில் ஈடுபாடோடு தானே நன்னா வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ பிறந்து உன்னுடைய அழகான திருமேனையும் உன்னுடைய குணங்கள் சேஷ்டித்தங்கள் இவை அனைத்தையும் காட்டி உலக விஷயங்களிலிருந்து மனசை திருப்பி உன்னிடத்தில் கொண்டு வந்து விட்டாய். இப்போ என்னையும் கொடுக்க மாட்டேன், நானும் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போகிறேன்னால் இதுக்கு எங்களை உலகத்தில் ஈடுபாடோடே வச்சிருக்கலாமோ இல்லையோ. உலக விஷயங்களில் ஆசையை விட்டுவிடு, என்னிடத்தில் ஆசையை வளர்த்துக்கொள்னு உபதேசம் செய்து அதுக்கு வேற எத்தனை சேஷ்டித்தங்கள். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனன்னு கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார்.
ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய பிறப்பு அவதாரம் என்ன, என்னுடைய சேஷ்டிதங்கள் விளையாட்டுகள் என்ன, இவை அனைத்துமே திவ்யமானவை. யாருக்கு? நமக்கு மட்டும் கிடையாது. அதெல்லாம் நினச்சி பார்த்தா கண்ணனுக்கே ஆச்சரியமாக இருக்குமா. நானா இந்தந்த சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணேன், நானா இப்படியெல்லாம் விளையாடினேன்னு கண்ணனுக்கே ஆச்சரியமாக இருக்குமா. புரி க்ஷேத்திரத்தில் ஜெகநாத பெருமாள் சேவிக்கிறோமோ இல்லையோ, ஒரு விசித்திரமான நிலையில தானே இருக்கார். கண்ணெல்லாம் எவ்வளவு பெருசாக இருந்து, கையெல்லாம் என்னமோ இப்படி விரைத்து போன மாதிரி இருக்காரோ இல்லையோ, அது ஒரு அழகான கதை. ஒரு முறை கண்ணனுக்கு வயதெல்லாம் ஆன பிறகு சுபத்ரா மற்றுமுண்டான பல பெண்கள், கண்ணனுக்கு தங்கை இருந்தாலே சுபத்ரான்னு, அவளும் மற்றுமுண்டான பல கோபிகைகள் மதுராவாசிகளும் சேர்ந்து கண்ணன் சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவார்னு கேட்டார்களாம் ரோஹிணி மாதாவிடம். ரோஹிணின்னு பலராமனுடைய தாயார் இருந்தாளே, ரோஹிணி இடத்திலே கண்ணனுடைய பால லீலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டார்கள். ரோஹிணி சொன்னா, சரி நான் அதெல்லாம் சொல்றேன், ஆனால் இதெல்லாம் கண்ணனுக்கு சொன்னா பிடிக்காது. ஒரு வளர்ந்த ஒருத்தரை பற்றி இவர் சின்ன வயசுல என்ன தெரியுமா பண்ணுவார் தெரியுமோ, பக்கத்து வீட்டில் போய் ஒரு பென்சிலை திருடின்னு வந்துடுவார், இன்னொருத்தர்கிட்ட போய் வெண்ணையை திருடிட்டு வருவார், இதை போல விளையாடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப வரமாட்டார், கட்டி வச்சிருக்கிற மாட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுடுவார். இப்படின்னு எப்போ சொல்லலாம்? 5 வயசு குழந்தையை பற்றி சொல்றச்சே இனிக்கும். 10 வயசு ஆயிருக்கும் போது கூட 5 வயசுக்கு இப்படிலாம் இந்த குழந்தை பண்ணும்னு சொன்னால் இனிக்கும். ஒருத்தருக்கு 40 வயசாகி நன்னா ஒரு அந்தஸ்தோடு உலகத்தில் வாழும்போது இவர் சின்ன வயசில் என்னென்ன விஷமம் தெரியுமா பண்ணுவார் இப்படின்னு பேசினால் அவர் கண்டிப்பாக பிடிக்க போகிறதில்ல. அதனால் கண்ணன் வந்தால் நம்மை பேச விடமாட்டார். யாராவது ஒருத்தர் வாசலில் காவலுக்கு இருங்கோ, கண்ணன் வரானான்னு பார்த்து எனக்கு ஒரு அறிமுகம், ஏதான ஒரு அறிவிப்பு பண்ணால் நான் நிறுத்தி விடுகிறேன், கண்ணன் வரும் வரை அவனுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் சொல்லுகிறேன்னு ரோஹிணி சொன்னாள். சரின்னு சுபத்திரையத்தான் வாசல்ல காவலுக்கு வச்சாலும். உள்ளே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சுபத்திர வாசல் இருந்தே கேட்டுருக்கா ரோஹிணி சொல்லுவதை. இவள் சொல்ல சொல்ல சுபத்திரைக்கு பேரானந்தம். அதை கேட்டு கேட்டு கண்ணன் இப்படியெல்லாம் விளையாடினாரா, பரமாத்மா இப்படியெல்லாம் மக்களோடு ஒருவனாக பழகி விளையாடுவாரான அவளுக்கு ஆச்சரியம். கிமப்பி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம்னு சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பிரம்மம், பரபிரம்மமான நாராயணன் ஒரு சின்ன குழந்தையா பிறந்து உலகமே அவருடையது, ஆனால் வெண்ணையை பக்கத்து வீட்டிலேருந்து திருடி சாப்பிடுவாராம். அனைவருமே இவர்களுக்கு சொத்து தான். ஆனால் இவர் என்னமோ கோபிகைகளுக்கு அடிபணிந்தவர்கள் போல யசோதை கட்டினா கட்டுப்பட்டு அவ என்னென்ன சொல்கிறாளோ அவள் வெய்தாள்னா பயந்து போயிடுவாராம். நிஜமாக அழவே தொடங்கி விடுவாராம் கண்ணன். யசோதை அடிச்சிருவாளோ என்ன பண்ணுவாளோன்னு. இவர் யாரு? உலகத்தையே இவர் தான் ரட்சிக்கிறார். ஆனால் இவரை என்னமோ யசோதையும் நந்தகோபாலும் ரட்சிக்கிறா போல பயந்து இருக்கிறாரோ இல்லையோ. அந்த நிலையை பார்த்து சுபத்திரைக்கு ஆனந்தம். அந்த விரைத்து போன நிலை, பகவானுடைய குணங்களை கேட்டவுடனே தானா உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் எரிந்து போய் கண்ணெல்லாம் விரிந்து போய் திகைத்து போய் இப்படியே நின்று கேண்டிருந்தாளாம் சுபத்ரை. அந்த பக்கமாக கண்ணனும் பலராமனும் வந்தார்கள். என்னது வாசல் ஏதோ சுபத்ரை நின்றுருக்காளே, அது என்னோ விரைச்சி போனாப்பில் இருக்காளே, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக இவர்களும் சுபத்ரைக்கு அருகிலே வந்து நின்னார்கள். நின்ன உடனே உள்ள என்ன ரோஹிணி பேசுகிறாள்னு கேட்டார்கள். இவர்களுக்கு ஆனந்தம். தாம் பண்ண சேஷ்டிதத்தை தானே கேட்டபோது ரொம்ப ஆனந்தப்பட்டார் பகவான். ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கலையா? பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனுக்கு சொல்லுகிறார். அதில் கண்ணனும் கூட அமர்ந்து கேட்டார் என்பது சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு பெருமை. இன்னும் சொல்ல போனால் 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதையை அனுகிரகித்தார், அருளி செய்தார் கண்ணன். அதில் ரொம்ப அவருக்கு திருப்தி இல்லையா. முதல்ல என்னமோ ஆச்சாரிய பதவினா ரொம்ப உயர்ந்ததுன்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ராமனாக பிறந்த போது எத்தனையோ ஆச்சாரியர்கள் கிட்ட காலில் விழுந்து உபதேசங்களை எல்லாம் கேட்டிருக்காரோ இல்லையோ. எந்த ரிஷியாக இருந்தாலும் ரொம்ப மதிப்போடு ராமன் நடத்துவாராம். அதனால் அவருக்கு ஒரு ஆசை வந்தது, ஏதாவது ஒரு பிறவியில் நாமும் ஒரு ஆச்சாரியனாக ஆகிவிட வேண்டும். பகவானாக இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தான் மதிக்கிறார், ஆச்சாரியனைத்தான் அதை விட அதிகமாக எல்லாரும் மதிக்கிறார். அதனால் ஆச்சாரியனாக ஆக வேண்டும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால தான் கிருஷ்ணாவதாரம் வரும்போது என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு தேடிக்கொண்டே இருந்தார். சரியாக வாய்ப்பு கிடைத்தது. யுத்தம் தொடங்க போகிறது. அர்ஜுனனுக்கு கலக்கம் வந்துவிட்டது. யுத்தம் செய்யலாமா வேண்டாமான்னு தான் கலங்கியே போனான். அதை தீர்ப்பதற்கு இப்போ யாரான ஒரு ஆள் வேணுமோ இல்லையோ. நல்ல வாய்ப்பு கிடைத்ததுன்னு கண்ணன் உபதேசிக்க தொடங்கினார். பகவத்கீதை முழுவதையும் உபதேசித்தார். ஆனால் அதை கேட்ட ஒரே ஒரு அர்ஜுனன் கூட அவர் சொன்னபடி நடக்கலை. கர்மயோகம் பண்ணுன்னு சொன்னார், அர்ஜுனன் பண்ணலை. ஞான யோகம் பண்ணலை, பக்தி யோகம் பண்ணலை, சரணாகதி பண்ணலை. யுத்தம் பண்ணுன்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை தான் அர்ஜுனன் கேட்டானே தவிர மற்றபடி அவர் சொன்ன எந்த அர்த்தத்தையும் அர்ஜுனன் கடைப்பிடிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் மறந்தும் போய்விட்டதுன்னு சொல்லிவிட்டார் கண்ணனிடத்திலேயே வந்து. அதனால் ஒரு தடவை உபதேசித்து பட்டதே போரும்,
கேட்கறது தான் ஆனந்தம், சொல்றது ஆனந்தமா இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டிருக்கார் கண்ணன். ஒரு தடவை சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆச்சாரியனாக கீதாச்சாரியனாக உபதேசித்தார். அது ரொம்ப எடுபடலை. இவர் உபதேசிச்சா உலகத்தில் யாரும் கேட்டுக்கல போல் இருக்கு. அதனால் இனிமே சொல்லவே வேண்டாம், நாமும் ஸ்ரோதாவாக அமர்ந்து கேட்போம் என்கிற ஆசையோடு தான் பீஷ்மாச்சாரியர் சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு கண்ணன் கேட்டாராம். அப்படி கண்ணன் விளையாடினது. அப்போ இவர்களெல்லாம் புறப்பட்டு திரும்பவும் தன்னுடைய சோதிக்கு போகணுமோ இல்லையோ. அப்போ உத்தவர் வருகிறார். நாங்க உலக விஷயங்களில் ஆசையோடு தானே இருந்தோம், நீ உன்னுடைய திவ்யமான சேஷ்டிதங்கள் நீயே திரும்ப கேட்டால் உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கிற அளவுக்கு விளையாட்டுகளை விளையாடி, அதனால தான் புரிய ஜெகநாத பெருமாள் இப்போ இவ்வளவு பெரிய கண்ணோடு இருக்காராம். சுபத்திரை எப்படி திகைத்து போனாலோ கண்ணனும் பலராமனும் திகைத்து போனார்கள். அந்த பக்கமாக நாரதர் வந்தார். பார்த்த உடனே அவருக்கு ஆனந்தம். ஓ, இந்த அளவுக்கு தன்னுடைய லீலை தனக்கே இனிமையா இருக்கிற அளவுக்கு ஒரு லீலை இருக்கும்னால் அந்த காட்சியை அனைவரும் காண வேண்டும்னு நாரதர் பிரார்த்தித்தாராம். அதனால்தான் இன்று வரை புரி பெருமாள் ஜெகநாத பெருமாள் அதே திருக்கோலத்தோடு காட்சி அளிக்கிறார். அப்பேற்பட்ட சேஷ்டிதங்களை காட்டி உன்னிடத்தில் எங்கள் மனதை திருப்பி விட்டார். இப்போ ஒரு விஷயத்தில் ஆசையை வளர்த்த பிறகு அதை கொடுக்கணுமோ இல்லையோ. குழந்தைக்கு நாம் என்ன சொல்லுவோம், படிக்கணும்னா நீ நன்னா படித்தேன்னா இந்த ஒரு பொம்மையை வாங்கித்தரேன், இல்லை உனக்கு எதாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவோம். அது ஒரு 10 நாளைக்கு எப்போ படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் நன்னா படித்து மதிப்பெண் வாங்கினேன்னா அங்கே கூட்டிகிட்டு போவேன், அப்போ இந்த பொம்மையை வாங்கி கொடுப்பேன் இப்படின்னு சொல்லி சொல்லி ஆசையை வளர்த்து விட்டு 10 நாள் கழித்து மதிப்பெண்ணும் வந்த பிறகு அது என்னமோ வாய் வார்த்தைக்கு சொன்னேன், அப்படிலாம் வாங்கி கொடுத்துட முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம்னால் அப்போ இத்தனை நாள் பொய் தானே சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். இப்படி உலக விஷயத்தை விட சொல்லி பகவானிடத்தில் ஆசையை வளர்த்துக்கொள்னு சொல்லிவிட்டு இப்போ நீயும் எங்களை விட்டு புறப்பட்டு சென்றால் நாங்கள் எப்படி வாழ்வது, அப்போ எங்களை விட்டு போகாதே, என்னையும் அழைத்து கொண்டு போ என்று கண்ணனிடத்திலே உத்தவர் பிரார்த்திக்கிறார். அதற்கு கண்ணன் பதில் சொல்ல தொடங்குகிறார். இல்லை உத்தவா, நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த விஷயத்திலுமே பற்று அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு சொன்னேனோ இல்லையோ, அது உலக விஷயங்களில் மட்டுமல்ல என்னிடத்திலும் அதிகமாக பற்று வைக்கக்கூடாதுன்னு கண்ணன் பதில் சொல்றார். உத்தவர் கேட்டார், இது எப்படி சரியாகும், உன்னிடத்துல பற்றோடு இருக்கணும் தானே சொல்லுகிறாயினால் பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இவ்வளவு பற்றோடு இருந்தால் அந்த வடிவம் நித்தியமானது கிடையாது. எனக்கு பகவானிடத்தில் அன்பு உள்ளதுன்னு சொன்னால் அது எப்போதும் இருக்கலாம். அது ராமன் இருந்தால் ராமன், இல்லாட்டா கண்ணன், இல்லை அர்ச்சாவதாரம், இல்லை பரவாசுதேவன், ஏதோ ஒரு வடிவத்தில் நாம் அன்போடு இருந்து விடலாம். ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தில் நாம் பற்றோடு இருந்து விட்டால் அந்த விக்கிரகம் நித்தியமாக இருக்காதோ இல்லையோ, அது சில பேருக்கு வாய்க்கும். இப்போ ஹனுமான் ராமன் என்கிற ஒரு உருவத்திலே ஈடுபட்டிருந்தார். அவருக்கு வேற எந்த திருமேனையும் சேவிப்பதில் ஆசையே இருக்கவில்லை. அதனால தான் ராமன் வைகுந்தத்துக்கு வான் அழைக்கும் போது போகாமல் இங்கேயே தங்கிவிட்டார் ஹனுமான். அதை போல எல்லாருக்கும் முடியுமா? ராமனே இருக்க மாட்டார். என்றைக்கோ அவரை கண்டதையும் கேட்டதையும் ஆலிங்கனம் செய்ததையும் நினைத்து கொண்டு வாழணும்னால் அது ஹனுமானால முடியும், நமக்கு இயலாது. அதனால் என்ன வழி, நீ புறப்பட்டு சென்றாய் என்றால் நான் உன்னை அடைவதற்கு என்ன வழி என்று உத்தவர் கேட்கிறார். அதைத்தான் பறக்க பகவான் உபதேசிக்கிறார். குலம் வை சாப நிர்தக்தம் நங்ஷ்யத் அந்யோன்ய விக்கிரகாது. ஆமாம் உத்தவரே, உண்மைதான். எதுகுலத்தை அழித்துவிட்டு நானும் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு செல்ல போகிறேன். நீரும் இனிமே இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம். கண்ணன் புறப்பட்டு 7வது நாள் கடல் துவாரகை நகரத்தை மறுபடியும் கொண்டு விடுமா. அதோட துவாபர யுகம் முடிந்துவிடும், கலியுகம் தொடங்க போகிறது. கலியுகத்தில் மக்கள் ரொம்ப தர்மத்தில் ஆசையோடு இருக்க மாட்டார்கள். அதனால் நீரும் புறப்பட்டு பதரீகாசிரமத்துக்கு சென்றுவிடும் என்று கண்ணன் அவரை பார்த்து சொல்லுகிறார். உத்தவர் தன்னுடைய கடைசி காலங்களிலே பதரிக்கு சென்று அங்குதான் தான் யோகத்தில் தியானத்தில் ஈடுபட்டிருந்து முக்தி அடைந்தார் என்று பாகவதம் கூறுகிறது. அப்போ அந்த இடத்துல இதை சொல்லுவதற்கு முன்னால் இனிமேல் இங்கு இருக்காதே பதரிகாசிரமத்துக்கு போன்னு சொல்றார். அதற்கு முன்னால் பல விஷயங்களை உத்தவருக்கு தானும் கண்ணன் உபதேசிக்கிறார். முதல்ல உத்தவர் கேட்பது, என்னென்ன ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பக்தி யோகத்தை செய்து உன்னிடத்தில் பக்தியோடு இருந்து வைகுந்தத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. நீ இப்போ புறப்பட்டு போய்விட்டாய் என்றால் உபதேசிப்பதுக்கு யாரும் கிடையாது. நீதான் சர்வஜன், நீதான் பரமாத்மா. அப்போ எனக்கு வேண்டிய அர்த்தங்களை நீ உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். சில கட்டங்களாக இதை பிரிச்சுக்கலாம். முதல் கட்டத்துக்கு அவதூதர் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பிக்ஷு, பிச்சை எடுத்து ஆங்காங்கு தெரிந்து கொள்ள தான் வாழக்கூடிய ஒரு ஞானி. அவதூதர்னு அவருக்கு பெயர். அவருக்கும் யயாதி என்பவனுக்கும் ஒரு அழகான உரையாடல் நடந்தது.
அந்த உரையாடலை பற்றி கண்ணன் சொல்லி இதிலிருந்து நீ வளர்த்து கொள்ள வேண்டிய குணங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவதுதான் முதல் பகுதி. குதோ புத்திரியம் பிரம்மன் அகர்த்து சுவிசாரதா பிராயோ தர்மார்த்த காமேஷு விவித்சாயாம் ச மானவாக ஹேதுனைவ சமீஹந்தே ஆயுஷோ யசஸ்ஸ்ரியா. யது என்கிற அரசன், அவதூதர் என்கிற ஒருவர், அவர் ஒரு முனிவர் ரிஷி, அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில். அவரை எதிர்ச்சையாக பார்த்துவிட்டு, அவரை பார்த்த உடனே அவருக்கு நல்ல இளமை இருக்கு, உடலிலே பலம் உள்ளது, நிறைய ஞானம் உள்ளது, ஆனால் எந்த செயலிலுமே அவர் ஈடுபடவே இல்லையா. அனைத்திலிருந்தும் பற்றை விட்டவராக விலகி இருந்து இந்த உலகத்திலே பகவானை மட்டும் நினைத்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த அவதூதரிடத்துல எது கேட்கிறார், நீர் இந்த நிலைக்கு எப்படி வந்தீர், யார் உமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயத்தை எனக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், உலகத்தில் பற்றில்லாமல் எப்படி முக்திக்கு வாழ வேண்டும்னு கற்றுக் கொடுக்க வேண்டும்னு எது கேட்கிறான். அதற்கு அவதூதர் சொல்றார், நான் இந்த ஞானத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, ஒரு ஆச்சாரியன் கிடையாது, 2 குருக்கள் கிடையாது, 24 குருக்கள் எனக்கு உண்டுன்னு அந்த அவதூதர் தெரிவிக்கிறார். 24 பேரை நான் பார்த்துருக்கேன், அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்னு பார்த்து அதிலிருந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தை நான் கிரகித்திருக்கிறேன், அரசனே உனக்கு அதை சொல்லுகிறேன் என்று தெரிவிக்கிறார். பிருத்திவி வாயு ஆகாசம் ஆபோ அக்னிஷ் சந்திரமா ரவிஹி கபோதோ அஜகர சிந்து பதங்கோ மதுகிருத் கஜஹ மதுஹா ஹரிணோ மீனஹ பிங்களா கரரோ அர்பகஹ குமாரி சரகிருத் சர்பஹ ஊர்ணனாபிஹி சுபேஷகிருத்து. இந்த 24 ஆச்சாரியர்கள் எனக்கு உண்டு. ஒவ்வொரு ஆச்சாரியனை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை கத்துட்டுருக்கேன். இவா யாரும் பெரிய ஞானிகள்லாம் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், பொருள்கள், இவற்றை பார்த்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று அவதூதர் தெரிவிக்கிறார். யார் யாரெல்லாம் பார்ப்போம். பிருத்திவி பூமி, அடுத்தது வாயு வாயு காற்று, ஆகாசம் ஆகாயம், ஆபஹா ஜலம், அக்னிஹி நெருப்பு, சந்திரமா சந்திரன், ரவிஹி சூரியன், கபோதஹா புறா, அஜகரஹா அஜகரஹனா மலைப்பாம்புன்னு அர்த்தம், மலைப்பாம்பு, கடல், பதங்கஹா பதங்கஹானா ஒரு சின்ன இந்த விட்டில் பூச்சி தான் நெருப்பில் விழுந்து உயிரை விடுறதோ இல்லையோ அந்த விட்டில் பூச்சியை பார்த்து கத்துண்டேன். மதுகிருத்து தேனியை பார்த்து ஒரு விஷயம் கத்துண்டேன். கஜம் யானையை பார்த்து கற்றுக்கொண்டேன். வேடனை பார்த்து கற்றுக்கொண்டேன். மீன், மான், பிங்களா என்கிற ஒரு பெண், கரரம் என்கிற ஒரு பக்ஷி, அர்பகம் சிறு குழந்தையை பார்த்து ஒரு விஷயத்தை கத்துண்டேன். பெரிய ஒரு பாலனை பார்த்து ஒரு விஷயத்தை கத்துண்டேன். ஒரு பெண், இளம் பெண்ணை பார்த்து தெரிந்து கொண்டேன். சரகிருத்து ஒரு அம்பை எய்யக்கூடிய ஒரு வில்லாளி இருப்பானே, அவனை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன். சர்பக ஊர்ணநாபிகி சுபேஷகிருத்து, சர்ப்பம்னா பாம்பு, ஊர்ணநாபிகினா செலந்தி போச்சு, சுபேஷகிருத்து அப்படின்னால் ஒரு புழுவை எடுத்து அதை கொட்டி கொட்டி ஒரு பட்டுப்பூச்சி தன்னை போலவே மாற்றுமோ இல்லையோ, அதைத்தான் சுபேஷகிருத்துன்னு தெரிவிக்கிறார். இந்த 24 பேரிடமிருந்து ஒவ்வொரு குணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று இப்போ கண்ணன் உபதேசிக்கலை, எதுவுக்கு அவதூதர் சொன்ன உபதேசத்தை உத்தவருக்கு கண்ணன் அதை சொல்லி காட்டுறார். ஏன் தானே இதெல்லாம் சொல்லலாமே என்னால், எப்போவுமே கண்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. 2 பெரியவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார்கள் என்றால் அதை அப்படியே மேற்கோள் காட்டிடுவார். ஆண்டாள் 7வது பாசுரத்தில் கீசு கீசெங்கெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணேன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த இடத்தில் 6வது பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான்னு இருக்குது. 7வது பாசுரத்தில் கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு இருக்குது. இது 2 என்ன உள்ளுரை பொருள் என்ன? 6வது பாட்டில் பக்ஷி கத்துறதுன்னு சொல்கிறா, 7வது பாட்டில் பக்ஷிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகின்றனன்னு சொல்லுகிறாள். இவ்வளோதான் மேலோட்டமாக தெரியும். ஆனால் இதனுடைய உள்ளுரை பொருள் 6வது பாசுரத்தில் சொன்னது புள்ளும் சிலம்பினேன்னு சொன்னால் ஒரு ஆச்சாரியன் உபதேசிக்கிறார் என்று பொருள். இதெல்லாம் என்னத்துக்கு? விடிவதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டாள் கூடுகிறார். பொழுது விடிந்து விட்டது, ஏனென்றால் பக்ஷி சத்தமிடுகிறதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, பொழுது விடுகிறதுன்னு சொன்னால் ஞானம் பிறக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அறிகுறி என்ன? ஆச்சாரியன் உபதேசித்தால் தானே ஞானம் பிறக்கும். இது 6வது பாசுரம். 7வது பாசுரத்தில் கலந்து பேசின பேச்சரவம்னால் 2 ஞானிகள் ஒருவருக்கொருவர் கலந்து பேசுகிறார்கள்.
பல இடங்களில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள், நூல்கள் அனைத்துமே யாரோ 2 பேர் பேசிக்கொண்டதிலிருந்து தான் பிறக்கின்றன. விஷ்ணு புராணம்னு பார்த்தால் பராசரர்னு ஆச்சாரியன், மைத்ரேயர்னு சிஷ்யர். மைத்ரேயர் கேள்வி கேட்கிறார், பராசரர் பதில் சொல்றார். அப்படித்தான் விஷ்ணு புராணமே வந்தது. ராமாயணத்தில் வால்மீகி கேள்வி கேட்கிறார், நாரதர் பதில் சொல்லுகிறார். அப்படித்தான் ராமாயணம் தொடங்குகிறது. இதை போல பல நூல்களிலும் பெரியவர்களுடைய உரையாடல்கள், அதை வைத்தே தான் அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதை போல பெரிய ஒரு ஞானி சொல்லியிருக்கும் போது கண்ணனுடைய எண்ணம், நான் ஒரு விஷயத்தை சொல்லுவதை காட்டிலும் என்னுடைய பக்தன் ஒரு ஞானி சொல்லி இருந்தால் அதை உலகத்தில் மதிப்பார்கள்னு தெரியுமா. அதனால தான் அவதூதர் சொன்னது அப்படியே சொல்றார். 24 பேர் எனக்கு ஆச்சாரியர்கள்னு அவர் சொல்றார். ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலிலே பூதைர் ஆக்கிரமியமானோபி தீரோ தெய்வவசானுகைஹி தத் வித்வான் ந சலேத் மார்காத் அன்வசிக்ஷம் க்ஷிதேர் விரதம். பூமியை பார்த்து என்ன கற்றுக்கொள்ளலாம்னால் பொறுமை என்கிற குணத்தை நான் கற்றுக்கொண்டேன். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.